இப்பொழுது கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் இருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், ஆறுதல். பாஸ்டரோடு நெருங்கி, பாஸ்டர் கல்யாணம் அவங்களுடைய ஊழியத்தில் நெருங்கி செயல்படுகிற ஒரு தேவ மனுஷன். மலேசியாவில் டீச்சிங் மினிஸ்ட்ரியிலும் மற்ற அநேக ஊழியங்களில் ஹார்வெஸ்ட் ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிற தேவ மனுஷன். அவர்கள் ஆண்டவர் அவர் உருதத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை குடும்பத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆறுதலாக சொல்லி நமக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள். 2 கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், நன்றி சொல்வோம். 2 கரங்கள் நல்லா. சிஸ்டர் ஜெசி பார்க்க முடிஞ்சால் அவங்களே சொல்லுவாங்க, ஏன் கையை தூக்கலைன்னு. திஸ் இஸ் அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன். இது ஒரு கொண்டாட்டத்தினால், ஆர்ப்பரிப்பினால். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பிசாசையும் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதை நான் ஒரு செலிப்ரேஷனாக பாஸ்டர் கல்யாணம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து I come to celebrate. At the same time I'm also thinking about இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? What is our end? Wonderful, wonderful. I come to celebrate the wise woman. ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயினுடைய அடக்க ஆராதனை இல்லை, அறுவடையின் ஆராதனை, விதைக்கிற ஆராதனை. அவள் ஜீவனோடு இருக்கும்போதும் அறுவடை விதைத்தார்கள், மரிக்கும் போதும் அந்த அறுவடை தரிசனத்தோடு அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் இதை கேட்ட உடனே முதல் ஆளாக ஓடி வந்துட்டேன் நானே காரை ஓட்டிக்கிட்டு. ஏனென்றால் கர்த்தர் இப்படிப்பட்ட இடங்களில் தான் என்னை அதிகமாய் தொடுகிறது, பேசுகிறது. என்னை இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தில் உற்சாகமாய் கிரியை செய்ய பாஸ்டர் கல்யாண் அவர்களை, சிஸ்டர் ஜெஸ்ஸி பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டால் அநேக வருடங்களாய் எனக்கு மிக நெருங்கின குடும்பம். என் தகப்பனாருக்கு பாஸ்டர் என்டி ஜோசப் அவர்களுக்கு மிக நெருங்கின குடும்பம். அவர்களுடைய ஊழியங்கள், குடும்பங்கள், ஆலோசனைகள், தரிசனங்கள் எல்லாம் எங்களுக்கும் எங்கள் ஊழியத்துக்கும் பிரயோஜனமாய், குறிப்பாக என்னுடைய வேதாம கல்லூரி ஊழியத்தின் டீச்சிங் ஊழியத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, இங்கே மட்டும் இல்லை மலேசியாவிலையும் டுங்லிங் பைபிள் காலேஜில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நாளிலே இந்த பிரதர் கல்யாண்குமார் அவர்களையும் ஜெஸ்ஸி அவர்களையும் பார்க்கும்போது மை மைண்ட் இஸ் ஓன்லி திங்கிங் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். அகிலா, பிரிஸ்கில்லா 2 பேரும் போதிக்கிறவர்கள், 2 பேரும் தரிசனம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட அகிலா அண்ட் பிரிஸ்கில்லா, இந்த அகிலா என்ற வார்த்தையே கழுகு என்ற அர்த்தம். கழுகு தம்பதிகள், தே ஆர் ஈகிள். ஈகிளுக்கும் மற்ற பறவைக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஈகிள் தூர பார்வை, இட் ஹாஸ் அ விஷன். வி ஆர் சீயிங் அ விஷனரி லேடி, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரி. தூர தரிசனத்தை பெற்று தூர தேசத்துக்கு வந்து தூரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கமாக இழுக்கத்தக்கதான ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அகிலா, பிரிஸ்கில்லா என்று சொல்லும்போது அவர்களுக்கு இருந்த குவாலிட்டி என்ன தெரியுமா? உண்மை உள்ளவர்கள். நம்பர் 1 ஃபெய்த்ஃபுல். நம்பர் 2 ஊழியம் செய்கிறவர்கள். நம்பர் 3 உபதேசிக்கிற, பவுலுக்கும் அப்போலோக்கும் உபதேசித்தவர்கள். உண்மையுள்ளவர்கள் மட்டும் இல்லை, உபதேசித்தவர்கள், உதவி செய்தவர்கள், உபசரிக்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பவுலுக்கும் தன் தலைகளை, உயிரை கொடுத்தவர்கள். ஐ திங்க் தட்ஸ் அ பிக்சர் தட் ஐ கெட் ஃப்ரம் மிஸ்டர் பாஸ்டர் அண்ட் சிஸ்டர் ஜெஸ்ஸி கல்யாண்குமார் அவர்களும். அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்முடைய தேசத்தில் சிறப்பாய் செய்து கொண்டிருந்தார்கள், செய்கிறார்கள், செய்ய போகிறார்கள். இதை காட்டிலும் அவளுடைய சந்ததி இன்னும் அதிகமாக செய்ய போகிறது. இது வெறும் துளி. இந்த நாளிலே இப்படிப்பட்ட இடத்துல அருமையான மகளை கர்த்தர் கொண்டு வந்தார். வெரி ஆக்டிவ். அவங்கள நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன்.
பாஸ்டர் கல்யாண்குமார் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாரோ அதை காட்டிலும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சுறுசுறுப்பாய் காரியங்களை செய்கிறவர்கள் ஊழியத்தில். வண்டர்ஃபுல் பைபிள் டீச்சர், கர்த்தருடைய வார்த்தையை அழகாய் போதிக்கிற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி, கல்கு தீர்க்கதரிசி நம்மை விட்டு போனாலும் இன்றைக்கு கர்த்தர் அருமையான தாசனுக்கு இன்னும் அந்த தரிசனத்தை ரெட்டிப்பாக்கி கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம், கொண்டாட வந்திருக்கிறோம். லெட் மீ கிவ் யூ, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோட கூட இருப்பதாக. இதெல்லாம் நம்ம கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பெனடிக்ஷனாக சொல்லுகிறது. ஆனால் நல்லா கவனிக்கணும். ஃபார் பாஸ்டர் கல்யாண்குமார் அண்ட் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் குடும்பத்துக்கும் சொல்கிறேன், பவுல் அத்தனை சபைகளுக்கும் ரெண்டே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே வந்தான், சமாதானமும் கிருபையும். என்னோட கூட சொல்லுங்கள் பார்க்கலாம், சமாதானம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருபை, பீஸ் அண்ட் கிரேஸ். இங்கே பின்னால் போட்டுக்குது பார்த்தீங்களா, ஹிஸ் கிரேஸ். இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு ஹிஸ் கிரேஸ், கிருபை ஆண்டு கொள்ளும். என் கிருபை உனக்கு போதும். இதில் என்ன பெரிய காரியம்னா, நிறைய முறை பாருங்கள், ரோமர் நிருபத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா பவுல்? சபைக்கு, விசுவாசிகளுக்கு சமாதானம் கிருபை. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்ன ஆரம்பிக்கிறாரு? சமாதானம் கிருபை. எபேசில் என்ன ஆரம்பிக்கிறார்? கலாத்தியரில் என்ன ஆரம்பிக்கிறாரு? சமாதானம் கிருபை. எபேசில் என்ன ஆரம்பிக்கிறாரு? சமாதானம் கிருபை. கொலோசரில் என்ன ஆரம்பிக்கிறார்? சபைக்கு சமாதானம். எவ்ரி சர்ச் கிவ்ஸ் greetings and saying peace and grace. எபேசு, கொலோசி, பிலிப்பியர், தெசலோனியர் 1, 2 எல்லாம், பிலமன் கூட. ஆனால் நல்லா கவனிக்கணும், டைட்டஸ் அண்ட் திமோத்தி. பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 சபைக்கு என்ன சொன்னான் தெரியுமா? பெனடிக்ஷனில் சமாதானம் கிருபைன்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் பைபிள் எடுத்து படிங்க பார்க்கலாம். அவங்க 2 பேருக்கு மட்டும், டைட்டஸ் அண்ட் திமோத்தி, so long you enjoy the peace and his grace, this moment from today onwards. பவுல் இந்த 2 ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், தீத்துவே, தீமோத்தேயே, உங்கள் 2 பேருக்கு சமாதானமும் கிருபையும் பத்தாது, சமாதானமும் இரக்கமும் கிருபையும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாமா? என்ன ஆட் பண்ணிட்டாரு? இரக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். டுடே திஸ் ஃபேமிலி நீட்ஸ் த மர்சிஸ் ஆஃப் காட். காலைதோறும் உடைய கிருபை. வி சிம்பிளி மனப்பாடம் மாதிரி, கிளிப்பிள்ள மாதிரி சொல்கிறோம், இரக்கத்தின் தேவன் காலைதோறும். இந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்ல முடியுமா? பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் சொல்கிறான், சமாதானம், இரக்கம், கிருபை. ஏன் இந்த 2 தம்பிமார்களுக்கு சொல்கிறான்? ஒருத்தன் எபேசியில் இருக்கிறான், ஒருத்தன் கிரீத்தா தீவில் இருக்கிறான், ஊழியங்களை செய்கிற ஒரு நல்ல குடும்பம். மற்ற எல்லா சபைக்கும் சமாதானம் கிருபை, அது விசுவாசிகளுக்கு, சபைக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு வெறும் சமாதானம் கிருபை மட்டும் தேவை இல்லை. பவுல் சொல்கிறான், கிருபையும் சமாதானம் இரக்கம். mercies of God, new mercies of God. ஏன் தெரியுமா? These 2 fellows were young people. 2 பேரும் இளைய ஊழியர்கள். They had problems, 3 problems. தீமோத்தேயுக்கு 2 ப்ராப்ளம். ஒன்றுன்னா சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி, தி அதர் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ்டிங் மினிஸ்ட்ரி. ஸ்ட்ரெஸ், ஊழியத்தில் சக்ஸஸை பார்த்த குடும்பம், அதே நேரத்தில் ஊழியத்தின் மறுபக்கத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை, அழுத்தங்களை, விரக்தியை கண்ட குடும்பம். ஆனால் தீத்துக்கு என்ன? he not only saw success and stress, struggle, ஊழியத்தில் வந்த போராட்டங்கள். ஆனால் தான் பவுல் சொல்கிறான், மற்ற எல்லா சபைக்கும் நான் சமாதான கிருபை தரேன், ஆனால் பாஸ்டர் கல்யாண்குமார் and your family and your ministry, from today onwards it's not just mercy, அதாவது சமாதானம் கிருபை மட்டும் இல்லை, I am going to give a mercy, கிருபை, இரக்கம். எல்லா கைகளை வச்சு சொல்லுங்கள், இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இன்றைக்கு அந்த இரக்கத்தினாலே தீத்துவை ஆசீர்வதித்த பவுல்
தீத்துவையும் தீமோத்தியும் பலப்படுத்தின பவுல் இன்றைக்கு இந்த அன்பான குடும்பத்தை இந்த சூழ்நிலையில் அவர்களை இரக்கத்தினாலே பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று ஜொலிக்க ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அந்த இரக்கத்தை இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஃபேமிலி பட் ஆல் த பீப்புள் அண்டர் யுவர் மினிஸ்ட்ரி, ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி, கிரேட் மினிஸ்ட்ரி. அந்த அம்மாவுடைய கடைசி வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன். ஒரு உயிரோடு இருக்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டான். உயிரோடு இருக்கிற மட்டும் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க கூட தெளிவு இருக்காது. சிலவங்களுக்கு தெளிவு இருக்கும், வெளிப்பாடு இருக்காது. ஆனால் இந்த அம்மா, ஷி இஸ் நாட் ஓன்லி கிளியர் மைண்ட் பட் ஷி ஹேட் த ரெவலேஷன் ஈவன் பிஃபோர் எண்டிங் ஹர் லைஃப். இந்த உலகத்தில் அவங்க போயிட்டாங்க இல்லை, டெத் இஸ் நாட் தி எண்ட், டெத் இஸ் அ பெண்ட். எண்டு இல்லைங்க, மரணம். திரும்பி அப்படி ஒரு திரும்பினா பரலோகம். அண்ட் டெத் இஸ் நாட், மரணம் என்பது டியூரேஷன் கிடையாது. எவ்வளோ நாள் சிஸ்டர் வாழ்ந்தாங்க அதல்ல. டெத் இஸ் நாட் டியூரேஷன், டெத் இஸ் டொனேஷன். அருமையான டொனேஷன் இந்த அம்மா கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த டொனேஷனில் என்ன? சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை. ஏராளமான பேர் இன்றைக்கு அதை தொடர்ந்து அம்மாவுடைய தரிசனத்தை நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் செய்ய விசேஷமாய் என் அன்பு சகோதரர், இவரோடு அவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, இஸ் அ விஷனரி. தரிசனத்தை பெற்றவர். இந்த கால வேளையில் அந்த தரிசனத்தோடு அவர் செயல்படும்படியாக, இணையும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் 2 கரங்களை வைத்து என்னோடு அந்த அம்மாவுடைய சிஸ்டர் ஜெஸ்ஸி, ஞானமுள்ள ஸ்திரீ, தன் புருஷனும் பிள்ளைகளும் அவளை புகழ்வார்கள் என்று சொன்னீரே. திஸ் இஸ் த டைம் that we honor, we celebrate and we give glory and honor for this wonderful life. It's a gift. ஆண்டவர் தந்த ஒரு நல்ல வெகுமதி. ஜொலிக்க ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். 2 கரங்களை வைத்து பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு நீங்க பாடுங்க பார்க்கலாம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கைகளை வைத்து அல்லேலூயா ஓசன்னா பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா. He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. கண்களை மூடி கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும்
அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். The cross is empty, the tomb is vacant, but the throne is occupied. சிலுவை வெறுமையாய், கல்லறை காலியாய், சிங்காசனம் உயிர்த்தெந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவின் வல்லமினால் நிரம்பி இருக்கிறபடினாலே இந்த அருமையான கொண்டாட்டத்தின் மத்தியிலே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்த எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர் இன்றைக்கு ஆளுகை செய்கிறபடினாலே இன்றைக்கு என் அருமை சகோதரி சிங்காசனத்தில் படுத்து கொண்டில்ல, தேவனோடு வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இம்மையில் ஒரு அருமையான ஆண்டவரே ஊழியத்தை தந்தீர், பயன்படுத்தினீர், மகிமைப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர். ஆனால் மறுமைக்கும் நீர் செல்லும் பொழுது மகளை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அநேகரை கொண்டு போகும்படியாக இந்த நாளை அடுத்த நாளுக்கு ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற ஒரு பெரிய அறுவடைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். We are not going to bury her, Lord. We are going to sow her. அவளை அந்த அம்மாவை விதைக்க வந்திருக்கிறோம். 30, 60, 100 பலம் தந்து எங்கள் தேசத்துக்கு, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருமையான ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியும் என் அன்பு சகோதரர் பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களையும் அருமையான 2 பிள்ளைகளையும், த லிட்டில் சில்ட்ரன் 2 பேருக்கும், இந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருந்து அவளோடு இணைந்திருக்கிற உடன் ஊழியர்கள் அனைத்து தரிசனம் பெற்றவர்களையும் ஆண்டவரே அடுத்த லெவல், அடுத்த படிக்கு கொண்டு போகும்படியாக இது ஒரு எலிவேஷனாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது ஒரு படிக்கல்லாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முறைய பிரசனத்திலே எங்களை வைக்கிறோம். உன் கண்ணீர் களிப்பாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனை சாதனையாய் மாறும், உன் தோல்வி ஜெயமாய் மாறும். உன்னுடைய அத்தனை காரியங்களும் நான் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவேன் என்று சொன்னீரே. ஊழியக்காரனை கனப்படுத்தும், ஆசீர்வதியும், உன்னுடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.